ஒரு வேலை தர செய்றியா? செய்றேன் பெரியப்பா. உனக்கு எவ்வளோ பாப்பா வேணும்? என்ன நானும் உன் தங்கச்சி தானே. லப்பர் பந்து மூவி இப்போலாம் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலி நிறைய கூஸ் பம்ப்ஸ் இருக்குது படத்தில். எல்லாருமே என்ஜாய் பண்ணி கைத்தட்டி பார்த்தோம் தியேட்டருக்குள்ளே. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மகாராஜா, குட் நைட்டு, லவ்வர், ஜோ, இந்த மாதிரி பட வரிசையில் இது அண்ட் ப்ளூ ஸ்டார். என்னடா அது கிரிக்கெட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு ஹிட்டான படம் வந்திருக்கு, இந்த படத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுதான் ஒரு மேஜிக். டேரக்டர் சூப்பராக எழுதியிருக்காரு, சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. நடித்த ஹரிஷ் கல்யாண் பிரதர், தினேஷ் பிரதர் அண்ட் ஹீரோயின்ஸ் 2 பேர் அண்ட் காளி வெங்கடண்ணா எல்லாமே பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த களத்தை சூப்பராக அமைச்சு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ் மூவி. த ஜானர் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. எண்டிங் எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு வெரி டிஃப்ரெண்ட். ஹரிஷ் கல்யாண் ஹஸ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். வெரி கிரிப்பிங் அண்ட் நைஸ். லகான் பார்த்த ஃபீலிங் வந்தது. வெரி நைஸ். ரொம்ப நல்ல படங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் லிட்ரலி சிட்டிங் அட் த எட்ஜ் ஆஃப் மை சீட். அந்த மேட்சுங்கிற அந்த படம் முடிகிற டைமில் அண்ட் பேரலாக ஒரு 2 லவ் ஸ்டோரி போச்சு. அதுவும் ரொம்ப நல்ல ப்ரீஸியாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சேஞ்ச் ஃபார் த ஆடியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிச்சு. எப்படின்னா செல்ஃபோன் எடுத்து நம்ம மெசேஜ் பார்க்காம இருந்தோம்னா நம்ம என்ஜாய் பண்ணோம். இப்போ அதுதான், நான் செல்ஃபோன் எடுத்து பார்க்கவே இல்லை, இப்போ வரைக்கும் பார்க்கல. ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு பொண்ணோட அப்பா அம்மாவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா அப்பாவுக்கும் மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரு க்யூட் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஃபைட் போச்சு. அது இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப புதுசாக இருந்துச்சு பார்க்கும் போது. ஸ்டோரி வைஸாக லைக் ஒரு கேம் விஷயமா ஃபேமிலி லவ் எல்லாமே கலந்துருந்தது. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செம்ம ஸ்க்ரீன் ப்ளே, ஃபுல்லாகவே என்கேஜிங்காக இருந்தது. பர்ஃபார்மன்ஸாக அவர் மிரட்டி விட்ருக்காரு. அதுவும் அந்த கெத்தாக தினேஷ் ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப கன்வின்சிங்காக நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். இல்லை, நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வந்தேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எல்லா கேரக்டர்ஸையும் ட்ரீட் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் நீடு இருக்குது. அவங்களுக்கு ஏன் இது கிரிக்கெட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, அது எல்லாமே ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே கரெக்டாக இருந்தது. அந்த லவ் போர்ஷன் ஷான், ஐயோ சொல்லவே வேணாம், பிரித்து விட்டார் மனுஷன். ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும் இந்த படம். எனக்கு காமெடி அண்ட் பஞ்ச் லைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். மியூசிக் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஆல் த பர்ஃபார்மன்ஸஸ் வர் கிரேட் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ கம்பேக் ஃபார் அட்டகத்தி தினேஷ். சூப்பராக இருந்துச்சு படம். காமெடி ப்ளூ ஸ்டார் மாதிரி சிமிலராக இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ், மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. விமன் கேரக்டர்ஸும் நல்லா இருந்துச்சு. எவ்ரி திங் ஓவரால் செம்ம என்ஜாயபிள் வாட்ச். ரப்பர் பந்த் படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் சரசரன போகுது, எங்கேயுமே போர் அடிக்காது. எப்போ இன்டர்வல் வந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஃபுல்லும் விசிலு கிளாப்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஹீரோயின் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கரெக்டான காஸ்டிங்கு. டேரக்டர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அது ஆக்சுவலாக நடைமுறையில் தேவைப்படுது. அது வந்து கடைசியில் அவர் பேர் போடும்போது கிடைக்கிற கிளாப் வந்து கண்டிப்பாக நல்ல விஷயமா நடக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது ஒரு லைக் வெரி நைஸ் ஃபிலிம். கிரிக்கெட் பிடிக்காட்டியும் பிடிக்கும். ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே லைக் இருக்குது. எல்லாமே லைக் தி பெஸ்ட் இந்த மாதிரி ஒரு மூவி. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சி. மூவினா எல்லாமே இருக்கணும் கரெக்டாக. ஸோ காமெடிக்கும் காமெடி இருந்துச்சு, சென்டிமெண்ட்ஸ்ன்ற போது சென்டிமெண்ட்ஸ் இருந்துச்சு, ட்ராமா, எவ்ரி திங் வாஸ் லைக் சூப்பராக இருந்துச்சு. சியான் வந்து லைக் ஹீ ராக்ட் இட். அது வந்து லைக் வேறு லெவல். அந்த ஆசை உறவே சாங்காக இருக்கட்டும், சில்லாஞ்சிருக்கியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லைக் ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். நம்மளும் ஒரு கிரிக்கெட் படம்னு பார்த்தோம். கொஞ்சம் கேஸ்ட் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. உள்ள உறவுகளையும் எட்டு வந்து நல்லா இருந்துச்சு. காமெடியும் ஒர்க்காக இருந்துச்சு. சென்டிமெண்ட்டும் ஓகே நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் அந்த அட்டகத்தி தினேஷ் அவங்க ஒய்ஃபோட பிரிஞ்சு போனதுக்கப்புறம் சேர்ந்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. உண்மையில் சென்டிமெண்ட் ஒர்க் ஆயிருந்துச்சு. அதில் நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. அதான் வழக்கமாக அந்த இன்ன வரைக்கும் இன்னும் விளையாட்டில் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இது இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் மறைமுகமாக ஓரளவுக்கு காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரைட்டிங் தான் படத்தோட பலமே அண்ட் மியூசிக்கு. ஓவரால் எங்கேஜிங் ஃபிலிம். 24 கிராஃப்ட்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் தான் இருந்தாலும் லைக் அதை மீறி ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பேச வைக்கிது இந்த படம்.
எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய படம். நோ கான்ட்ரவர்சி, நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, சமத்துவம், பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அனதர் பிளாக் பஸ் ஹிட் ஃபார் தமிழ் மூவி. இது சேம் தான். படத்தை பெரிய ஒரு லைன்லாம் கிடையாதுங்க, ஆனால் ஜாலியாக இருக்குங்க. பெரிய லைன் அப்படி இப்படி ஒரு தாட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரண லைன் தான், சின்ன ஒரு லவ் தான். லவ்வில் ஏற்படுற பிரச்சனைங்க, அது விளையாட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலாக என்ன கிளைமேக்ஸ் தெரியும், ஆனால் அவர் பண்ண கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் மாதிரி ஒரு 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 வில்லேஜில் ஒரு பையன் மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காப்பா. ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், அது சின்ன சின்ன ஸ்மைலு, ஈகோ, ரெண்டு பேத்துக்குள்ள ஈகோ கிளாஷஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குது. எது நல்லா இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அப்படி இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட பார்க்கிங், ஸோ நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாதிரி நியூவாக எடுத்துகிட்டே இருக்கணும். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. கீப் டூயிங் ப்ரோ. மியூசிக் டெக்னிக்கலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மியூசிக் அதான் அது சொல்லிட்டாச்சு. அப்புறம் கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படத்தை இவ்வளோ என்கேஜிங்காக கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதை செமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி ப்ரில்லியன்ட். நிறைய இருந்தது. அந்த சாங் ரெஃபரன்சஸ்லாம் இருந்தது. ஸோ இவர் வரும்போது அந்த தளபதி வேலு அப்படின்னு சொல்கிற மாதிரி கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஸ்பாய்லர் சொல்லலை, சூப்பராக இருந்தது. எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, ஆனால் இவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே ப்ளூ ஸ்டார் மாதிரியே இருந்துரும் அப்படின்னு நினச்சி போர் அடிச்சிரும்னு நினச்சோம். ஆனால் போர்லாம் அடிக்கல, ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கிரிக்கெட்டு காட்டினதும் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் த வே த ஸ்க்ரீன் ப்ளே வெண்ட் வாஸ் வெரி நைஸ். ஷான் ரோல்டனோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் டிரெக்ஷன், ஒர்க்குமே தினேஷ் புருஷோத்தமோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்டிஸ்ட்லாம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டி ரோல் கீதா கைலாசம் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்ற ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா கேரக்டராக பண்ணியிருந்தாங்க, அவங்க பேர் தெரியல எனக்கு, பட் ஷீ வாஸ் வெரி குட். ஐ திங்க் ஷீ ஸ்டோல் த ஷோ. இப்போ டைலாக்ஸே இல்லாமல் ஷீ ஸ்டோல் த ஷோ. ஹரிஷ் கல்யாண், தினேஷ் ஓட கெமிஸ்ட்ரி கூட சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 2 கூட அவங்க வச்சு பார்க்கணும் போல இருந்துச்சு, ஜாலியாக. அந்த கிரிக்கெட் விளையாடிட்டு அந்த விஜயகாந்த் பாட்டோட தினேஷ் என்ட்ரி ஆகும்போது ஸ்பாய்லர் வந்துச்சு. பட் ஆல் தி பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸுக்கும் இதுக்கும் என்னன்னா ஃபேமிலியை கனெக்ட் பண்ணது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வந்திருக்கான்னு தெரியல, பட் நான் பார்க்கும்போது எனக்கு புதுசாக, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. ஸோ அது புதுசாக இருந்துச்சு அது பார்க்குறது. அது ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேமிலியும் கிரிக்கெட்டையும் கனெக்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இருக்கு எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான் இருந்துச்சு. லாஸ்ட் எல்லாம் ஐயோ சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட பிஜிஎம் தான் இன்னும் பழைய சாங்ஸ் போட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பிஜிஎம்லாம் போட்டு மிரட்டிட்டாங்க. படம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் கூஸ் பம்ப்ஸ் தான், மொமெண்ட்ஸ் தான். படம் ஃபுல்லாகவே மொமெண்ட்ஸ் தான். சூப்பராக இருந்துச்சு படம். ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு படத்துலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப தனியாக தெரிஞ்சார். அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவர் பண்ணது, ஹரிஷ் கல்யாண் பண்ணது. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு நார்மல் கிரிக்கெட் மூவி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ராமா, எமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே கலந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் லைக் தேவை. ஹரிஷ் கல்யாண் எல்லாருமே வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் மூவி கிரேட். ஒரு வேலை தர செய்றியா? சரிங்க பெரியப்பா. உனக்கு எவ்வளோ பாப்பா வேணும்? என்ன நானும் உன் தங்கச்சி தானே.